மக்களே, செம்மையான சந்தோஷமான அறிவிப்பு தான். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பஞ்சாயத் செக்ரட்டரிக்கான வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லைங்க, பல மாவட்டங்களுக்கு அறிவிப்பு. ஓகேங்களா? இருக்கிற 37 மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்தாச்சு. ஓகேங்களா? எத்தனை போஸ்டிங்கு என்னென்ன அப்படின்றது தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாகவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரியலூர் மாவட்டத்தில் 33 வேக்கன்சி இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஸ்பிளிட்டையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 13 பெண்களுக்கு வேக்கன்சி இருக்குது ரிசர்வேஷன் கேட்டகரியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 20 பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பஞ்சாயத்து செக்ரட்டரி ரோலுக்கு 52 வேக்கன்சிங்க. பெண்களுக்கு மட்டும் 17 வேக்கன்சி. ஓகேங்களா? ஆண்களும் பெண்களும் சேர்த்து 35 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், உங்களோட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் போடுங்க. கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 14 பேர் வேக்கன்சி இருக்குங்க. இதில் பெண்களுக்கு மட்டும் 5 இடங்கள். ஓகேங்களா? கடலூரில் வந்து 26 வேக்கன்சி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்களுக்கு 11 வேக்கன்சி. ஸோ டோட்டலாக 37 வேக்கன்சி. ஓகேங்களா? தருமபுரி மாவட்டத்தில் 21 வேக்கன்சிங்க. பெண்களுக்கு மட்டும் 8 வேக்கன்சி. ஓகேங்களா? திண்டுக்கல் மாவட்டத்தில் 39 வேக்கன்சி, பெண்களுக்கு மட்டும் 12. ஈரோடு மாவட்டத்தில் 26 வேக்கன்சி, பெண்களுக்கு மட்டும் 7. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 33 வேக்கன்சி, அதில் பெண்களுக்கு மட்டும் 12. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 55 வேக்கன்சிங்க, பெண்களுக்கு மட்டும் 17. ஓகேங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 30 வேக்கன்சி, அதில் பெண்களுக்கு மட்டுமே 11 வேக்கன்சிங்க. கரூர் மாவட்டத்தில் 32 வேக்கன்சி, பெண்களுக்கு 10 இடம் ஒதுக்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50 வேக்கன்சிங்க, பெண்களுக்கு 15 இடத்த ஒதுக்கியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் 69 வேக்கன்சி, 21 இடங்களை வந்து பெண்களுக்கு மட்டுமே அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. மயிலாடுதுறையில் 31 வேக்கன்சி, 12 பேரை பெண்களுக்காக எடுக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் 18 வேக்கன்சி, 6 இடங்கள் பெண்களுக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் 33, 10 இடங்கள் பெண்களுக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் 16, 6 இடங்கள் பெண்களுக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 83, 6 இடங்கள் 26 இடங்கள் பெண்களுக்கு. ஓகேங்களா? ராமநாதபுரத்தில் 17 வேக்கன்சிங்க, அதில் 6 வேக்கன்சி வந்து பெண்களுக்கு. ராணிப்பேட்டையில் டோட்டலாக 31 வேக்கன்சி, 12 வேக்கன்சி வந்து பெண்களுக்கு. சேலம் மாகாணத்தில் 54 வேக்கன்சிங்க, 15 வந்து பெண்களுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகங்கையில் டோட்டலாக 51 வேக்கன்சி, இதில் பெண்களுக்கு மட்டும் 15. தென்காசி மாவட்டத்தில் 36 வேக்கன்சிங்க, இதில் பெண்களுக்கு மட்டும் 11 வேக்கன்சி. தஞ்சாவூரில் 91 வேக்கன்சி இருக்குங்க, பெண்களுக்கு 26 வேக்கன்சிங்க. தேனி மாவட்டத்தில் 20, அதில் பெண்களுக்கு மட்டும் 8 வேக்கன்சி. நீலகிரிஸில் 9 வேக்கன்சிங்க, பெண்களுக்கு 2 இடஒதுக்கீடு. தூத்துக்குடியில் வந்து 32 வேக்கன்சி, பெண்களுக்கு 12ங்க. திருச்சிராப்பள்ளியில் 72 வேக்கன்சிங்க, 22, அதில் பெண்களுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. திருநெல்வேலியில் 24 வேக்கன்சி, 8 பெண்களுக்கு. திருப்பத்தூரில் 24, 9 பெண்களுக்கு. திருப்பூரில் 19, 7 பெண்களுக்கு. திருவள்ளூர் மாகாணத்தில் 88 வேக்கன்சி இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக நான் நினைக்கிறது இதுதான் நினைக்கிறேன். 88 வேக்கன்சி இருக்குங்க, இதில் 27 வேக்கன்சி வந்து பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் 69 வேக்கன்சி, அதில் 15 பெண்களுக்கு. திருவாரூரில் 38 வேக்கன்சி, அதில் வேக்கன்சி பெண்களுக்கு 13 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலூர் மாகாணத்தில் 26 வேக்கன்சிங்க, 10 பேர் வந்து வேலைக்கு பெண்களுக்கு எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விழுப்புரத்தில் 60 வேக்கன்சி, இதில் வந்து பெண்களுக்கு 15. ஓகேங்களா? விருதுநகர் மாவட்டத்தில் 50 வேக்கன்சி, பெண்களுக்கு 14. ஓகேங்களா? ஹையஸ்ட்டு இருக்கிறதுலே ஜாஸ்தி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 83 வேக்கன்சியோடு இருக்கிற ஒரு மாநகரம் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் 83 வேக்கன்சி இருக்குது. அதோட 91 வேக்கன்சி வந்து தஞ்சாவூர்லேயும் இருக்குங்க. ஓகேங்களா? தஞ்சாவூரில் இவ்வளோ இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, திருப்பூர்லேயும் திருவள்ளூர்லேயும் 88 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா மக்களே? இதே மாதிரி இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணி எப்படிடா அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம்.